வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 383 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 386 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு கீழே வந்திருக்கு. மறுபடியும் 382 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து படிப்படியாக மார்க்கெட் போய் இந்த 386 அப்படின்ற இடத்துல உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை இந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. இறுதியாக இதை உடைச்சி 89 வரைக்கும் மார்க்கெட் மேலே போனது. ஆனால் அது மேலே நிற்க முடியாமல் திருப்பியும் சரிவு சந்தித்து 82 வரைக்கும் வந்து 84 க்ளோஸ் ஆகிருக்கு. முழுக்க முழுக்க இதை பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா இதை ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு கூட குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா 86 கடந்த சில நாட்களாக மார்க்கெட்டை மேலே போக விடாமல் தடுத்துட்டு இருந்தது 386. நல்ல ஒரு ப்ரெஷரில் தான் உடைக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் அது பலன் கொடுக்காம கீழே வந்ததுனால இன்னும் நம்ம தொடர்ந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு அடிப்படையில் தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 384லேருந்து 83க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இது ஒரு நேற்று மார்க்கெட்டோட தொடர்ச்சியாக தான் அமைகிற மாதிரி இருக்குது. ஏன் இன்னும் நம்ம பை பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஒருவேளை நம்ம பை பண்ணுறோன்னா 381க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி மார்க்கெட் மேலே போகாமல் எதிர்பார்ப்புக்கு முரண்பாடாக மார்க்கெட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு கீழே வர சமயத்தில் நம்மளால் திருப்பி மார்க்கெட்டில் என்டர் ஆக முடியாது. ஒரு வாய்ப்பு, ஏன்னா இது ஒன்று ட்ரெண்டுக்கு முரண்பாடாக ட்ரேட் பண்ணுறது, அதாவது ஓவரால் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நம்மளால் ரீஎன்டர் ஆக முடியாத ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் இதே இடத்துல நம்ம தொடர்ந்து செல் பண்ணுற சமயத்தில் மறுபடியும் 86 விட்டு மார்க்கெட் மேலே போனால் கூட கண்டிப்பாக இந்த இடங்களில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி நமக்கு ரீஎன்டர் ஆகிற வாய்ப்பு கொடுக்கும். அந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரேடிங் திட்டத்தை மாற்றி நம்ம செயல்பட்டுக்கலாம். இதுதான் இன்றைய ட்ரேடிங் திட்டம். தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதே 386 ரெசிஸ்டன்ஸாகவும் 387 ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். 382 உடைச்சி மார்க்கெட் கீழே வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.